நமச்சிவாய். ஆவணி மாத ராசி பலன். முதல்ல கிரக நிலவரம், இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடுவோம். ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் 2 கிரக மாற்றங்கள் 3 கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்று, சுக்கிர பகவான் சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் 30 நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம். காரணம் என்னென்னா, ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான். அவரை பேஸ் பண்ணி தான் மான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம். சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய, பேர் புகழ் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் சொல்லி அடங்காது. அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார். அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள். அதே போல் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள், அடுத்து செலவுகள். நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு, எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது, அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி. எவ்வளோ வந்தாலும் அடுத்து செலவாயிட்டே போயிடுச்சு சாமி, கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை. ஒரு இபி செலவு வந்தது, ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு, அல்லது வேறு எதுவும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது, அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன், இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன், பூஜை பண்ணேன், இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சிருந்த எடுத்து போட்டேன். அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு, வீண் விரயம், ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா காலி. அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது, இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய். இதே ஒரு கம்பெனி, பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது. சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னாக்கா, சூரியன் கேது இடத்துல மாட்டிக்கிட்டார். சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும், அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது. ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா, நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள், நல்ல காரியங்கள் கைகூடுமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 6ல் மறைஞ்சாலும், மகர ராசி என்பர்களே, இந்த குரு உங்களை எங்கே பார்க்குறாங்க, 2, 12ங்கிற பாவங்களை பார்த்துறார். அதோட கூட உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை, மெயினாக தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஒரு மகர ராசி குடும்பம் அப்படி வச்சுப்போம். இங்கே தான் இருக்காங்க, ஓஎம்ஆரில் இருக்காங்க, ஒரு நல்ல குடும்பம் அப்படி வச்சுப்போம். நம்ம வசதி வாய்ப்பு நமக்கு தேவையில்லை. ஒரு நல்ல குடும்பம். அங்கே
அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதோ அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அந்த குடும்ப தலைவர் இறந்து போயிட்டார். மகர ராசி. அந்த அம்மாவால் அவங்க ஒய்ஃபால் அதை ஜீரணிக்கவே முடியல. எப்படி நம்ம வீட்டுக்காரர் இறப்பார், ஹெல்த் அண்ட் குட்டாக இருந்தார், எப்படி இது நடந்தது நிறைய போட்டு மனசை உழைப்பிக்கிறாங்க. என்னென்னவோ முயற்சி செய்து கடைசியில் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து நம்மக்கிட்ட வராங்க. நான் சொன்னேன், நீங்கள் வரவே வேணாமா, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சாமி, நான் உங்களை பார்க்கணும், நிறைய விஷயங்களை மனசை விட்டு பேசணும். தேம்பி எழுறாங்க. கணவர் மீது அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கிறாங்க. அப்போ அவருடைய கம்பெனி ஷேர்ஸு, புரியுதுங்களா, கம்பெனி ஷேரு, இது எல்லாத்தையுமேவும் அந்த தம்பியானவர் தன் பேரில் மாற்றிக்கிறார். இதை கண்டுபிடிச்சி தான் அண்ணன் கேட்டிருக்கிறார். அவனை கத்தியால் கொல்லாமல் செய்வினைகளாலே சரி பண்ணியிருக்கிறார். அப்போ மகர ராசி அன்பர்களே, இதை போல் உங்கள் செய்தொழிலில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். எத்தனையோ மகர ராசி அன்பர்கள் இந்த மாதிரி தொழில் அமைப்பில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். நிறைய குடும்பங்கள், அது ஃபேமிலியாக சேர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஷேர், அது பல 100 கோடி ரூபாய்க்கு, ஒரு 800 கோடி ரூபாய்க்கான ஷேர் அப்படி வச்சுக்கணும். அப்புறம் அதுலேருந்து துணை நின்று வாராகி கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் அவங்களுக்கு கூடவே இருந்து ஒரு வாராகி பூஜையை செஞ்சு கொடுத்து விக்கிரகமே வாங்கி புதுசாக அதில் ஆவாகனம் செய்து நல்லா செலவு பண்ணாங்க. நம்பிக்கையாக இருந்தாங்க. அதான் விஷயம். இன்றைக்கி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில 100 கோடி ரூபாய் அவங்களுக்கு திரும்ப ரெக்கவரி ஆகிருக்கு. ஆனால் அவங்க இழப்புங்கிறது வேற. கணவனை திரும்ப கிடைப்பாங்களான்றனா அது கஷ்டம்தான். அப்போ பாருங்க மகர ராசி என்பர்களே, இதை போல நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில், வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில், உங்களுடைய தொழில் அமைப்புகளிலே, உங்கள் பிஸ்னஸில் அல்லது வேறு ஏதேனும் அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டனா, 20 வருஷமாக கஷ்டப்பட்ட சாமி இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சிருக்கிறேன். மகர ராசியில் நம்ம எத்தனையோ உயர் அதிகாரிகளை நம்மளால் சொல்லணும். சிஇஓ அப்படிங்கிறது அந்த டோட்டல் எல்லா கம்பெனியுடைய வளர்ச்சி அவங்கள்ட்ட தான் இருக்குது, குரோத் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரே ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடியதை உலக நாடுகள் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மும்பையில் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி எங்கெங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, துபாய் கண்ட்ரியில் இருக்குது, கனடாவில் இருக்குது, யூகேயில் இருக்குது. அந்த மாதிரி செஞ்ச இடத்துல கூட அந்த பெரிய யாரும் வளர்த்து கொண்டு போய் மகர ராசி என்பர்கள் வளர்த்து கொடுக்குறாங்களோ, கடந்த காலகட்டங்களில் அந்த மகர ராசி என்பருக்கு பெரிய ஒரு வீண்பழி அவமானம் சுமத்தி அவர் ஒரு பெரிய ஒரு முத்திரை கொடுத்தி கெட்டவர் தப்பு பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லி கம்பெனிலேருந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, இவர் பேரில் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ கூட நாம் பார்த்தோமே இந்த ஆரோக்கிய பால் 46 கோடி. இந்த மாதிரியெல்லாம் பல வீண்பழிகள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். எத்தனையோ குடும்ப பெண்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிடும். செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். இது நல்ல வார்த்தையாக இருக்கே. இப்படி தான் நான் வார்த்தையை தேடிக்கொண்டிருந்தேன். அப்போ மகர ராசி என்பர்கள் எவ்வளவுதான் தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக இருந்தாலும், உண்மையாக உழைத்தாலும், உண்மையாக அவர்கள் உழைத்தாலும், ஆனால் அவங்களுக்கு
கடைசியில் கிடைக்கக்கூடிய ஒரு பெயர் என்னன்னா, அவங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை. அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி சொல்கிறார், ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு மலை கிராமத்தில் போய் அவங்க டீச்சராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை, இவருடைய கேஸ்ட்டுக்கோ அந்த ஸ்கூலுக்கோ அதை ஒத்து போல. இந்த கேஸ்ட்டுக்காரன் எப்படிங்க நம்ம பள்ளிக்கு நம்ம ஸ்கூலுக்கு வாத்தியாராக வரலாம், அவங்ககிட்ட நம்ம பிள்ளைங்க படிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மனசில் ஊரில் ஒரு பஞ்சாயத்து. அதில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த வாத்தியார் பேரில் ஒரு பொண்ணை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க. இவர் துடிச்சு போயிட்டார், அந்த குடும்பமே துடிச்சு போயிடுது. நல்ல பக்தியான குடும்பம், நல்லா சாமி கும்பிடக்கூடிய ஒரு குடும்பம். துடிச்சு போயிடுத்து, அப்படியே புழுவாக துடிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க ஜாதகம் பார்த்தா இவர் தப்பே பண்ணலை. அப்புறம் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இதுதான் அந்த ஒரு வேரியேஷன்ஸ். இவர் எட்டு நம்ம பசங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீண்பழி அவமானங்கள். இதை போல் நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ஏன் குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி. என் கணவருக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் சாமி, என் கணவருக்கு நான் என்னென்னமோ பணிபடை செய்திருக்கேன், யார் எந்த பொண்டாட்டியும் செய்ய மாட்டேன், நான் செஞ்சுருக்கேன். காதலர்களாக இருக்கலாம், கணவன் மனைவிகளாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் அப்படி பார்த்துட்டேன், ஆனால் எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் ஏதோ ஒரு கதை, ஏமாற்றத்திற்கான ஒரு ஸ்டோரி, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வீண்பழி அவமானங்கள், அல்லது அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. இந்த ஆவணி மாதம் முதல் அதெல்லாம் படிப்படியாக மறைஞ்சு நீங்கள் எந்த மாதிரியான துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே சமயம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு வாராகி பூஜையெல்லாம் நிறைய அதுக்கான தீர்வுகள் உள்ளது. கவலை வேண்டாம். என்னோட பிரச்சனை தீருமா சாமி, என்னை காப்பாற்ற முடியுமா சாமி அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், பதில் சொல்லும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.